ஹாய் ஆல். இப்போ நம்ம சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகும். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் சூடானதும் நல்ல கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறோம். எண்ணெய் சூடானதும் சோம்பு சேர்த்துக்கிறோம். அடுத்து வெந்தயம் சேர்த்துக்கணும். சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கிறோம். தக்காளியும் நல்லா வதங்கணும். அதுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்த்தா சீக்கிரம் வதங்கிடும். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கணும். அது பச்சை வாசனை போற வரையும் நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். அடுத்து நான் சிக்கன் ஏற்கனவே கழுவி வச்சிருக்கேன். அந்த கழுவி வச்சிருக்க சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு கழுவிக்கோங்க. அப்போதான் நல்ல கவுச்சி வாசனை வராமல் நல்லா இருக்கும். சிக்கனை எண்ணெயிலே கிண்டிக்கிடுவோம். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடுத்து மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இதில் வந்து ஃபஸ்ட்டு பட்டை மிளகாய் சேர்க்காம விட்டுட்டேன். அதனால 2 பட்டை மிளகாய் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் சேர்த்துக்குவோம். அடுத்து சோம்புத்தூள், கரம் மசாலா, அடுத்து ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறோம். இப்போ இது எல்லாம் எண்ணெயிலே வேகிற மாதிரி கிளறி விட்டுப்போம். பாருங்க, இப்படி கிளறினா இந்த மாதிரி வரும். இது நல்லா எண்ணெயிலே மசாலா குக்கானா நல்ல டேஸ்ட் கிடைக்கும் குழம்பு. அடுத்து சிக்கன் வேகிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்க, நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ டேஸ்ட்டுக்கு உப்பு சேர்த்துக்குவோம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லியை தூவலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம்.